ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சாதாரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. இந்த பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான, மங்களகரமான, அற்புதமான, சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் எதை நினைத்தாலும், எந்தவித வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது உறுதியாக நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகளும், ஒவ்வொரு விதமான திருப்பங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில கடகம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். முதல்ல சித்ரா பௌர்ணமி நாளன்று நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம் என்ன, இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மிகவும் விசேஷமான, மங்களகரமான நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. முதல்ல சித்ரா பௌர்ணமியோடைய சிறப்பை நாம பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க நினைத்தபடியே நடக்குங்க. மிகவும் புனிதமான இந்த பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையதாகவே சொல்லப்படுது. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை சொல்லலாங்க. சித்ரகுப்தரிடம் அனைவரின் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும், அந்த பதிவுகளின் படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது எந்த நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பிய நேயர்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியானது நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையலாம். இது சித்திரை மாதத்தின் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தில் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை தெரிந்து கொண்டு நீங்க செல்லலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது திருவண்ணாமலை அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான சிறப்பான கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் நீங்க கிரிவலம் சென்று வரும்பொழுது மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து செல்லும்போது கண்டிப்பாக அது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இது கிரிவல பாதையில மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இந்த மலையில இன்றும் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவே சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் வரலாறு ரீதியாகவே சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கத்தில் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும் போது நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். இதை தவிர வேறு எதையும் நீங்க பேசவே கூடாதுங்க. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ நடக்கவே கூடாதுங்க. ஸோ ஒரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் நிறைய பக்தர்கள் செய்து வருகின்றனர். இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அதிகாலை எழுந்து புனித நீராடி தூய ஆடை அணிந்து அந்த நாளை பயபக்தியுடன் நீங்க தொடங்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுவது அவசியமாகவே சொல்லப்படுது. இது உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்த சித்ரகுப்தரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற விஷயங்களை நீங்க செய்யலாம். இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாமல் நீங்க விரதங்களை மேற்கொள்ளலாம். இல்லைனா பழங்கள், சாத்விக் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு விரதங்களை இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. அதுபோலவே பால், பிற பொருட்களையும் சாப்பிடக்கூடாது.
இந்த நாளில் வழிபட வேண்டிய இறைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானுடைய அருளை எளிதில் பெறக்கூடியதாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்த நாளில் உங்களால் முடிந்தால் தான தர்மங்களையும் நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கலாம். அதுபோலவே வாக்குவாதங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இருந்து கடகம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்த்தீங்கன்னா எண்ணிய காரியங்கள் எல்லாமே இடையூறு இல்லாமல் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எது நினைத்தாலும் அனைத்துமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொறுப்பும் பொறுமையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி இருவரும் முரண்பட்டு செயல்படக்கூடாதுங்க. இது குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உறவினர்களின் வருகையாலும் நண்பர்களின் வருகையாலும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். உறவினர்களின் திருமண விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. எந்த வகையிலாவது பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட கடை திறப்பதற்கான முயற்சிகளில் இறங்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு அமையலாம். பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தாய் தந்தையர் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். மனைவி பிள்ளைகளோடு உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வங்கி கடனை எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்து வந்தீங்கன்னா அதிகாரிகளின் பாராட்டும் அனுசரணையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எந்த காரியத்தையுமே அலட்சியமாக செய்யக்கூடாது. ஏன்னா இதனால சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் நிச்சயமாக வராது. அடுத்தவருக்கு ஜாமீன் போடுவதில் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலக கணக்கு வழக்குகள் சரியான முறையில் பராமரிப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. குடும்ப பெண்களுக்கு இது சந்தோஷமான காலகட்டமாக அமையலாம். அவர்களுடைய தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சூழல் கணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலகட்டம் முழுமையாகவே அனுகூலமான பலன்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினைத்த விஷயம் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு அனைத்து விதமான மாற்றங்களும் அனைத்து விதமான திருப்பங்களும் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் வழிபாடும் நமச்சிவாய வாழ்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்துமே ஒவ்வொன்றாக சரியாகி நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால் கடகராசினியர்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நல்ல எண்ணங்களாக நினைக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நினைத்த விஷயங்கள் கடகராசினியர்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகம் ராசினியர்களுக்கு சித்ரா பௌர்ணமி நாளில் இருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகியிருக்கு, அதுபோலவே சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த நாளில் எந்த மாதிரி முறைகளில் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.